வணக்கம் நட்டு. வணக்கம் பீட்டர் ப்ரோ. சிவகார்த்திகேயன் அவர்களோட புதுப்படம் SK25 படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்குது. டைட்டில் கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது தான் பராசக்தி அப்படிங்கிறது. பட் வீடியோ சர்ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு டீசர் மாதிரி வந்திருக்குது. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஆக்சுவலாக நான் அதை எதிர்பார்த்தது நம்ம பராசக்தின்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த பராசக்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே அந்த டைட்டிலுக்கான அந்த பவர் இருக்குல்ல ப்ரோ, அது ரொம்பவே ஒரு பெரிய பவரான ஒரு டைட்டில் தான் பார்க்குறேன். ஏன்னா சிவாஜி சார் நடித்து கலைஞர் அவர்களை வசனம் எழுதி தான் இந்த டைட்டில் வந்தது. அதுக்கப்புறம் சிவாஜி படத்தில் ரஜினி சார் பேசியிருப்பார், பராசக்தி ஹீரோடா அப்படின்னு. ஏன்னா பராசக்தின்னு சொன்னதுமே சிவாஜி சாரோட அந்த டைலாக்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களும் கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல, வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், இப்படியெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதெல்லாம் நான் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன். அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல ப்ரோ, அது ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்துருக்கீங்க போலயே. இல்ல ப்ரோ, அந்த நான் நார்மலா பராசக்தின்னு சொன்னாலே நமக்கு சிவாஜி சார் அந்த கோர்ட்ல பேசுன அந்த டைலாக் தான் அப்படின்னு ஞாபகம். அந்த டைட்டில் சிவகார்த்திகேயன் கிடைச்சிருக்குது இல்ல, அது ரொம்ப பெரிய விஷயமா தான் ப்ரோ நான் பாக்குறேன். இப்போ நீங்க இந்த டீசர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அது சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது டீசரா வரும்னு எதிர்பார்க்கல. வருதுன்றப்ப ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப கிளாஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டோர் ஓப்பன் இஷ்யூவா வரதா இருக்கட்டும், அந்த அந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒரு சாங் போறாங்க, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடாங்கிறப்பவே என்ன டோன்ல என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியோட ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷாட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பீரியட் ஃபிலிம் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப எப்படி சொல்றது, ஒரு கலர்லேருந்து மற்ற விஷயங்கள் ஒரு பழைய அளவுக்கு கொடுக்கணும், பட் மேக்கிங்கே மாடர்னாக இருக்கணும்ல, அதை அட்டகாசமாக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஷாட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் கேரக்டர் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், பட் விஷுவலாக பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துருது. ஆக்சுவலாக இந்த டீச்சர் பார்த்தோன்னே எனக்கு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. இது சிவகார்த்திகேயன் மேட்ஸாக எதுவும் தப்பாடுதுன்னா நல்லா தானே இருக்குது, வருத்தமாக இருக்குன்ட்டு. எனக்கு சூர்யாவை நினச்சி தான் வருத்தமாக இருந்தது. இந்த படம் சூர்யா சார் கிடைச்சிருக்கலாமே, ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். சிவகார்த்திகேயன் பண்ணுறதை விட சூர்யா சார் இன்னும் சூப்பராக அதை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏதோ ஒரு சில காரணங்களால் அது மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ சூர்யா சாருக்கும் என்ன அதிகமாக ட்ரோல் பண்ணுறதுன்னா, அவர் பெருசாக இன்னும் அந்த தியேட்டருக்குலாம் எந்த ஒரு வெற்றியும் கொடுக்கல. ரீசெண்ட் டைம்ஸ் இல்லை, சிங்கம் 2 தான் கடைசியாக சொல்கிறாங்க. இந்த படம் நடிச்சிருந்தா பெரிய ஒரு தியேட்டருக்கலான ஒரு வெற்றி பெற்றிருக்குமே, அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். அப்புறம் இந்த ரவி மோகன் அவர் வில்லனா இருக்கிறது பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. என்னடா ரவி மோகன் பெரிய ஒரு ஹீரோ, அவர் எப்படி இந்த படத்துல வில்லனா பண்றதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். அவர் அதை பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே ஒரு நல்ல மூவ் தான். தொடர்ந்து ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், படங்கள் சில படங்கள் போகுது, சில படங்கள் போகல, அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு கேரக்டர் வருது. சிவகார்த்திகேயன் நமக்கு அப்புறம் வந்தவர் ஸ்டாராக இருக்கார், அவரோட படத்தில் ஒரு வில்லன் ரோல் வருதுங்கிறப்ப எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல், எந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக உள்ள வந்தார்ல, அந்த மூவே ஒரு நல்ல மூவ் தான். அதுக்கப்புறம் அவரோட லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் இருக்கும், இல்லாமல் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவங்களோட இந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும் ப்ரோ, ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த இதெல்லாம் அப்படியே விசுவல் மைண்ட்ல போயிட்டே இருக்கு. சின்னதாக ஒரு கிளிம்ஸ் வந்துச்சுல்ல, அந்த சிவகார்த்திகேயன் அந்த உருவப்படத்தை ஒரு ஷூட் பண்ணிட்டு அந்த இதை விளக்குற மாதிரி ஆப்போசிட் பார்க்குற மாதிரி, அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷுவலாக இருந்துச்சு. ரெண்டு பேருக்குமான ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்கும், என்ன மாதிரி கேரக்டர்ஸாக இருப்பாங்க, வெறுமனே ஹீரோ வில்லன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாஷாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இந்திய எதிர்ப்பு பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்கன்ற மாதிரி இருக்குது. அந்த டைமில் அதுதானே பீக்கில் இருந்துச்சு, மாணவர் போராட்டம் எல்லாமே. அப்படிங்கிறப்ப ஒரு ஐடியாலஜிக்கல் வார் ஒரு மாடர்ன் எப்படி சொல்கிறது, ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி தனி ஒருவனில் அரவிந்த் சாமியும் ஜெயம் ரவியும் இந்த பார்க்குற அந்த ஃபைட் பண்ணுற சீன்லாம் இருக்கு, ஆனால் ஃபைட் இருக்காது அதில், அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் இருக்குல்ல, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இதில் சிவகார்த்திகேயனுக்கும் ஜெயம் ரவிக்கும் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. அது வெறுமனே சண்டை போட்டுக்காம வெறுமனே இது எப்படி சொல்கிறது, ஒரு வார் மாதிரி இல்லாமல் நேரடி சண்டை கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் தான் அது மாசாக இருக்கும்னு சொல்லிட்டு சுதாகராக்கே தெரியும், கண்டிப்பாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சிவகார்த்திகேயனை பற்றி பேசுகிறாங்க, ஜெயம் ரவி பற்றி பேசுகிறாங்க, அதர்வாவை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஸ்ரீலீலா ஃபர்ஸ்ட் தமிழ் படம், அதை பற்றி யாரும் பேச, ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஆமாம், அப்புறம் நல்லா தெரிஞ்ச ஹீரோயின் மாதிரி இருக்காங்க நமக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து பழகிட்டோமோ. நம்ம இந்த புஷ்பாலாம் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தோம், குண்டூர் காரம், அதுலலாம் நமக்கு ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. அதிகமாக பார்த்தது சத்யா ஆட்ல தான், டிவி போட்டாலே வந்துக்கிட்டே இருக்காங்க சத்யா விநாசன் சொல்லிட்டு. சூப்பராக இருந்தாங்கல்ல அந்த கலிஹர்லாம் வச்சுக்கிட்டு. அந்த அந்த பழைய படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஹீரோயின்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, கலிஹர் அவங்க அந்த சாரி கட்டுற விதம்னு சொல்லிட்டு அந்த லுக்கில் ஒரு கிளாஸியான லுக்லேயுமே இருந்தாங்க. தெலுங்குன்னு நினைக்கிறேன் அவங்க இந்த படத்தில். அவங்க பேசுகிற டைலாக்ஸ் தெலுங்குல தான் இருக்குது. நீங்கள் தெலுங்கு டீசர் பார்த்தீங்கன்னா அதில் தமிழில் பேசுகிறாங்க. அதர் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள காயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீசர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த டீகோட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இப்போ கலாச்சாரம் இருக்குது, இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்து அந்த டீகோட் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ நான் பண்ணது ஒரு சிலது இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டூ நாட் டச் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க, அது கீழே அடிச்சுட்டு டூ நாட் டச் ஸ்டூடெண்ட்னு போட்டிருப்பாங்க.
அதுலயும் நமக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து ஒரு பெரிய சம்பவத்தை வந்து பண்ண போறாங்கன்றது தெரியுது. அதே மாதிரி நீங்க முன்னாடி சொல்லியிருப்பீங்க அந்த ரெட்ரோ சாங் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட அந்த ஃப்ரேம் காட்டுற சீன் இருக்குல்ல, பெரும் சேனை தேவைன்னு கை நீட்டி நிற்கிறாரு. இதை வந்து நம்ம தலைவால பார்த்துருப்போம். விஜய் சாருக்கு அந்த பின்னாடி சாட்டை வைக்கிறது, அதே மாதிரி அஜித் சாருக்கு வந்து இந்த தூக்குதர சொல்லும் போது அது வணக்கம் சொல்றது, அந்த லிஸ்ட்ல வராப்புல சிவகார்த்திகேயன் அடுத்து அந்த ஒரு ரைஸா வருது நமக்கு இதுலயே தெரியுது ப்ரோ. ஆக்சுவலி இது ரெண்டுமே இல்லாமல் எனக்கு வேற ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. அந்த கை தூக்குற சீன் வந்து ஒரு மாடியில் நின்று ஒரு லீடரு நின்று பார்க்குறாரு, கீழே ஃபுல்லாக தொண்டர்களோ இல்லை மக்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஷாட் வந்து இருவரில் வரும். பிரகாஷ்ராஜும் அப்புறம் மோகன்லால் நினைக்கிறேன். மோகன்லால் பிரகாஷ்ராஜ் அவங்க ரெண்டு பேரும் மேல நின்று பேசிட்டு இருப்பாங்கல்ல, நிறைய கனவுகளோட நிறைய லட்சியங்களோட இந்த மண்ணை மாற்ற போறோம், இது பண்ண போறோம், வளர்ச்சியை கொண்டு வர போறோம்ட்டு ஒரு 2 இளைஞர்கள் மேல நின்று பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கீழே மக்கள் நின்று இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு இருவரில் பார்த்ததுதான். அதுக்கப்புறம் இந்த படத்துல கிட்டத்தட்ட அதுக்கு இணையான ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. மொரோவர் அந்த அந்த இயக்கத்தோட எழுச்சி இருக்குல்ல, அந்த டைம்ல தானே ஆரம்பிக்கும். 60s டைம்ல வந்து திராவிட இயக்கம்ங்கிறது, இந்திய எதிர்ப்புங்கிறது, மக்களுக்கான அரசியல் பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரு அமைப்போட எழுச்சியை வந்து சிவகார்த்திகேயன் மூலமா கொண்டு வரது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்கும்போது. ஆக்சுவலா இது வந்து பயோபிக்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த சூரிய ரிப்போர்ட் பயோபிக்கே செமையா இருந்திருக்கும். ஆமா, ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இப்போ அந்த வரிசையில இந்த படமும் வருது, அது ரொம்பவே நமக்கு சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ வந்து இந்திய எதிர்ப்பு தான் இதோட பேஸா இருக்கு கதையில அப்படிங்கிறப்ப, இப்போ வந்து திரும்ப பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் படங்களை கொண்டு போறது தான் போயிட்டு இருக்குது. சிவகார்த்திகேயனுமே அமரன் நார்த் இந்தியாலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் 300 கோடி தாண்டி இருந்துச்சு. இந்திய எதிர்ப்பு பேசுற ஒரு படத்தை நார்த் இந்தியால என்ன சொல்லி போனி பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தா படத்தை படமா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம பார்க்கலாம், அங்க இந்த படம் ஓடுமா அவங்க அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா இவங்க வந்து நடக்காத ஒரு விஷயத்த வந்து சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். நடந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, அப்போ இப்படிலாம் இருந்திருக்கு, ஸோ அதை ஈஸியா எடுத்துப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவுக்குள்ள ஒரு நல்ல ரீச் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னுமே அங்கங்கே கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்க விஷயம் தான். ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் நல்லாவே கனெக்ட் பண்ணிப்பாங்க ஆடியன்ஸ். அப்பவே இவ்வளவு தூரம் போராடி இருக்காங்க, இப்போயும் அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கும் நம்ம ரெலவெண்டா இருக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறனால கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க மாதிரி தான் இருக்கு. நார்த் இந்தியாவில் தான் என்னன்னு தெரியல. அதே மாதிரி சுதா மேமோட அந்த டைரக்ஷன் பத்தி பேசலாம். ஆமா, கடைசியா அந்த சூரிய ரிப்போர்ட் இந்தி ரீமேக் இருக்கு ப்ரோ, அது வந்து சரியா போல. ஆமாம், ரொம்ப அடின்னு நினைக்கிறேன். சுத்தமா ஓப்பனிங் இல்லை அங்கே. சுத்தமா அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த படம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை அவங்களோட மேக்கிங் பற்றிலாம் குறைய சொல்ல முடியாது. இறுதி சுற்றே வந்து ஒரு அற்புதமான படம், பயங்கரமான படம். ஒரு எப்படி சொல்கிறது, மாதம் நடிச்சிருந்தாலுமே கிட்டத்தட்ட அது ஒரு நிறைய நியூ ஃபேஸஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான கிராஃப்டோட எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதனால தான் அந்த வெற்றியுமே அடைஞ்சிச்சு. சூரிய ரிப்போர்ட்னு நமக்கு தெரியும். ஸோ மேக்கிங் பொறுத்த வரைக்கும் கிராஃப்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் அவங்க. பட் ஸ்கிரிப்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆப்வியஸாக ஒரு குவாலிட்டியான படமாக தான் வந்திருக்கும். நான் இது நம்ம தமிழ்நாடியன்ஸே ஈஸியாக ஏற்றுப்பாங்க ப்ரோ. இது வந்து நம்ம தமிழுக்கு தேவையான ஒரு படம்னு எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிவியோட 100வது படம்னு நினைக்கிறேன். பிஜிஎம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஃபார்முக்கு மீன்ஸ் ஓகே, நம்ம வந்து மியூசிக்கில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணோம், ஆக்டிங் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாங்கிற ஒரு டோனில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு அமையுது. அதில் ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளிம்ஸில் இருந்த மியூசிக்கே சூப்பராக இருந்துச்சு. படத்துல இன்னும் இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சூர்யா சாரோட ரியாக்ஷன் என்னவா தெரியல. அவர் நிறைய காலுக்கு அப்புறம் தான் இது பண்ண முடியாமல் போயிருந்திருக்கோம். எடுத்தடுப்பில் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப நாள் டாக்கில் இருந்திருக்காங்க. சூரிய ரிப்போர்ட் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ சும்மா ஏனோ தானோன்ட்டு இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாமல் போயிருந்திருக்காது. ஒன்று டேட் அவைலபிலிட்டி அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவருக்கு உடன்பாடு இல்லாமல் போயிருந்திருக்கலாம். யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வந்து மும்பையில் செட்டில் ஆக போறாரு, அதனால ஹிந்தி எதிர்ப்பு படம் பண்ண வேணான்ற மாதிரிலாம் ஏதோ டாக் போயிட்டு இருந்துச்சு. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு டாக்காக தான் இந்த படத்தை வந்து அவர் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இப்போ சூர்யா சாரோட அந்த டேரக்டர் இருக்காங்க இப்போ சூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நல்ல டேரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களால் அவங்க கூட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்க கூட படம் பண்ணாமல் போயிட்டாரு. அதுவே அவருக்கான அந்த செட்பேக் வந்து காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ கௌதம் வாசுதேவ் மேனன் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மலையாளத்தில் மம்முடி சார் வச்சு அந்த படம் எடுத்து அந்த படம் செம்ம ஹிட்டாக இருக்குது. இப்போ அதே மாதிரி சுதா மேம் கூட ஒரு சின்ன மனஸ்தாபம், அந்த படமும் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி டேரக்டர்ஸ் கூட ஏற்படுற அந்த மனஸ்தாபத்தால தான் சூர்யா சாருக்கு இந்த செட்பேக் ஏற்படுதுன்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட் தான், நல்ல படங்கள் மிஸ் பண்ணிடுறாங்கிறது உண்மைதான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வணங்கான் அவர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு அது பண்ணாது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். அது மிக்ஸ்டான ரிவ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. அவர் இந்த டைமில் அந்த படம் பண்ணியிருக்க தேவையாங்கிற கொஸ்டின் இருந்திருக்கு. பொலிட்டிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில டைம் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுறது வந்து கரெக்டாகவும் இருந்திருக்குது, ஒரு சில டைம் தப்பாகவும் போயிருக்குது. அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு தான் தோணுது. இல்லை ப்ரோ, இந்த படம் யாருக்கு லாபமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நிச்சயமா. அவரோட அந்த லைனப் இருக்குல்ல செமையாக இருக்குது. ஒன்னொன்றுமே ஒரு நம்ம பெரிய ஹீரோவா மாறிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளாலேயே எல்லாமே பண்ணிட முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், பெரிய டேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். அதனால அவரோட லைனப் இருக்குல்ல, சுதா மேம் இருக்காங்க, அடுத்து வர படம் முருகதாஸ் படம் இருக்கு, அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு தோல்வி படம் கொடுத்தாலுமே அது நம்ம மேல வந்து பழியா வராது.
பெரிய டேரக்டர் வந்து சரியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வகையில வந்து சிவகார்த்திகேயன் ரொம்பவே தெளிவா யோசிச்சு ஒன்னொன்னும் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய டேரக்டருங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாவீரனுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டாக ஃபோக்கஸ் பண்றாரு. இப்போ வந்து நீங்க இல்ல மாவீரனே கண்டென்ட் ஓரியன்டான படம் தான். மாவீரன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா கண்டென்ட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற படங்களா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அது ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் விஜய்ஜித்துக்கு அப்புறம் ஒரு வந்து மக்கள் அதிகமாக அக்செப்ட் பண்ணிட்ட ஸ்டார்னா சிவகார்த்திகேயன் தான். படங்களோட ரிலீஸோட ரிசப்ஷன்லேருந்து கலெக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்துடலாம். அப்படியான ஒரு ஸ்டார் வந்து திரும்ப திரும்ப டெம்ப்ளேட் படங்கள் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டார்டம் மட்டும் மெயின்டைன் சும்மா வெறும் மசாலா படம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படங்களும் பண்ணுறது வந்து நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக. இந்த டீசர் பற்றி நம்ம பேசிட்டோம். படம் எப்படி வருதுன்னு பொறுத்து இருந்து பேசுவோம். ரொம்பவே நன்றிகள் ப்ரோ எங்களோட நேரம். நிச்சயமா நேரத்துக்கு நன்றி.